கோவையில் வசிக்கும் மக்களை மகிழ்விக்க வருகிறது ஜங்கிள் வேர்ல்ட் பொருட்காட்சி. பிரம்மாண்ட பசுமை வன முகப்பு மற்றும் 2 நீர்வீழ்ச்சிகளுடன் கூடிய அரங்கத்துடன் டிசம்பர் 21ஆம் தேதி துவங்கப்பட உள்ளதாக பொருட்காட்சி ஒருங்கிணைப்பாளர் பேட்டி. கோவையில் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் பொதுமக்களின் பெரும் வரவேற்பை பெற்ற கடல் மீன் கண்காட்சியை தொடர்ந்து மானஸ் என்டர்டைன்மெண்ட் நிறுவனம் தனது அடுத்த பொருட்காட்சியை கோவை வஉசி மைதானத்தில் டிசம்பர் 21ஆம் தேதி துவங்க உள்ளது. ஜங்கிள் வேர்ல்ட் எனும் பெயரில் பிரம்மாண்டமான பசுமை மலை நீர்வீழ்ச்சி போன்ற முகப்பில் வன விலங்குகள் அமர்ந்துள்ளதை போல தத்ரூபமாக வடிவமைத்துள்ளனர். இதுகுறித்து மானஸ் என்டர்டைன்மெண்ட் பங்குதாரர்கள் முகமது இஸ்மாயில், அபுதாகிர், ஜியா பாண்டியன், கபீஸ் அகமது ஆகியோர் கூறியதாவது: கோவை வஉசி மைதானத்தில் முதல் முறையாக மானஸ் என்டர்டைன்மெண்ட் சார்பாக ஜங்கிள் வேர்ல்ட் பொருட்காட்சி வருகின்ற டிசம்பர் 21ஆம் தேதி முதல் ஜனவரி 19ஆம் தேதி வரை நடைபெற இருக்கின்றது. 2 நீர்வீழ்ச்சி நுழைவாயிலுடன் அமைக்கப்பட்டுள்ள பொருட்காட்சி பெரியவர் முதல் சிறியவர்கள் விளையாடி மகிழ்ந்திட விதவிதமான ராட்டினங்கள், ஸ்னோ வேர்ல்ட், 3D திகிலூட்டும் பேய் வீடு, சுவைத்து மகிழ டெல்லி அப்பளம், பானிபூரி, ஐஸ்கிரீம், கூல்ட்ரிங்க்ஸ், மதுரை ஜிகர்தண்டா போன்ற 20க்கும் மேற்பட்ட உணவு வகைகள், 50க்கும் மேற்பட்ட வர்த்தக அரங்குகள், சுட்டி குழந்தைகளுக்கு பொழுதுபோக்கு அம்சங்கள் அனைத்தும் நிறைந்ததாக அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தனர். மாலை 4 மணி முதல் இரவு 10 மணி வரை நடைபெறவுள்ள இந்த பொருட்காட்சி அரசு விதிமுறைகள் அனைத்தையும் பின்பற்றி நடைபெறுவதாகவும் 2 மற்றும் 4 சக்கர வாகனங்களுக்கு நல்ல இடவசதிகளுடன் பார்க்கிங் வசதிகள் செய்யப்பட்டு இருப்பதாக தெரிவித்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழக அரசினுடைய அனைத்து முன் அனுமதிகளையும் பெற்று மனாஸ் என்டர்டைன்மெண்ட் சார்பாக கோவை வஉசி மைதானத்தில் ஜங்கிள் வேர்ல்ட் என்கின்ற ஒரு மாபெரும் பொருட்காட்சியை நம்ம இங்கே உருவாக்கியிருக்கிறோம். இந்த பொருட்காட்சியினுடைய சிறப்பு அம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அரங்கத்துக்குள்ளே ரோபோட்டிக் அனிமல்ஸ், அதாவது சிறப்பான ஒரு ரோபோட்டிக் இன்ஜினியர்ஸை வச்சு தத்ரூபமாக ஒரு வித்தியாசமான ஒரு முறையில் நிறைய விலங்குகளினுடைய அணிவகுப்பும் வெளிநாட்டினுடைய பறவைகளினுடைய அணிவகுப்பும் இங்கே நம்ம ஏற்பாடு செய்திருக்கிறோம். அந்த மைதானத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு 200 அடியில் மிகப்பெரிய ஒரு மலையை உருவாக்கியிருக்கிறோம். அந்த மலையில் 2 செயற்கை நீர்வீழ்ச்சிகளையும் உருவாக்கியிருக்கிறோம். வரக்கூடிய அனைவர்களும் இதை வியந்து பார்க்கக்கூடிய வகையில் இந்த பொருட்காட்சியை நாங்கள் உருவாக்கியிருக்கிறோம். இந்த பொருட்காட்சியின் உள்ள சிறுவர்கள் விளையாடி மகிழ புது வகையான ராட்டினங்கள் அமைச்சிருக்கிறோம். பெரியவர்கள் விளையாட புது வகையான ராட்டினங்களும் நாங்கள் அமைச்சிருக்கிறோம். உள்ளக்குள்ளே வரக்கூடியவர்கள் அனைவரும் வீட்டு உபயோகப்பொருள் வாங்கக்கூடிய அளவில் ஒரு 60 அரங்குகளும் அமைத்திருக்கிறோம். உண்டு மகிழ மிக பிரம்மாண்டமாக உணவு திருவிழாவும் ஏற்பாடு செய்திருக்கிறோம். இந்த பொருட்காட்சி இந்த பொங்கல், கிறிஸ்மஸ், நியூ இயர் விடுமுறையை சிறப்பாக கொண்டாட இது ஒரு சிறப்பாக இருக்கும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். மற்றும் இந்த பொருட்காட்சி மாண்கை 4 மணி முதல் இரவு 10 மணி வரை இது நடைபெறும். பொருட்காட்சிக்கு நுழைவு கட்டணமாக ரூபாய் பெரியவர்களுக்கு 80, சிறுவர்களுக்கு பார்த்திங்கன்னா 3 வயதுக்கு மேற்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் நம்ம அதே கட்டணத்தை நம்ம வசூல் செய்கிறோம். பார்க்கிங் மைதானத்தின் முன்புறமாகவும் பின்புறமாகவும் மிக சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிறோம். இந்த வெளிநாட்டு அதிசயங்கள் ஏதாச்சும் அந்த மாதிரி வெளிநாட்டினுடைய பறவைகள் தத்ரூபமாக நாங்கள் அதோட மாதிரிகளை அமைச்சிருக்கிறோம். இந்த பொருட்காட்சிக்கு வருகக்கூடியவர்களுக்கு ஒரு பொழுதுபோக்கு மட்டும் அல்லாமல் வரக்கூடியவர்களுக்கு ஒரு மன நிம்மதியும் ஒரு புத்துணர்வும் ஏற்படுங்கிறத நாங்கள் உறுதியாக நாங்கள் சொல்லிக்கிறோம். கான்செப்டில் கோவையில் தான் முதல் முறையாக இதுதான் கோயம்புத்தூரில் முதல் முறையாக ஜங்கிள் வேர்ல்ட் பொருட்காட்சி நம்ம உருவாக்கி இருக்கிறோம். பேர் என்னோடய பேர் ஜியா, நான் பொருட்காட்சி ஆர்கனைசர்.